लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोगदस्दतितरान तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये। நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2698வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய திருவிருத்தத்தினுடைய 59வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கருவிருத்த கொழி நீத்த பின் காமக் கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருட்களுக்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருகையர் ஓன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்றி நீர் திருநாட்டகத்தே. 59வது திருவிருத்தம் திருமொழி. அளப்பரும் தன்மை ஊழியங்கங்குல் தன் துழாய்க்கு உளப்பெருங் காதலில் நீளிய வாயுள ஓங்கு முன்னீர் வளப்பெரு நாடன் மதுசூதன என்னும் வல்வினையேன் தளப்பெரு நீன்முறுவல் செய்ய வாய தடமுலையே. வல்வினையேன் என்று சொல்லிக் கொள்கிறார் ஆழ்வார். கொடிய தீவினைகளை உடையவன், முல்லை அரும்பு அளவிலான பெருமையும் நீட்சியையும் பல்வரிசை உடைய சிவந்த வாய உடையவளான பெரிய தனயங்களையும் உடையவளான இந்த பெண் பிள்ளை என்று அவரே சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் என்றால், அளப்பு அரும் தன்மைய அளவிடுதற்கு அரியதான தன்மையுடைய ஊழி என்றால் பல காலங்கள் பல கற்பங்களிலும், என்றால் அழகிய நீண்ட கங்குல் பொழுதுகள், தன் குழாய் துழாய்க்கு உளம் பெறும் காதலின் நீளிய உய்யாய் அழகிய குளிர்ந்த திருத்துழாய் விஷயமாக ஆழ்வாருடைய உள்ளத்திலே வளர்க மிக்க வேட்கை போல் நீண்டனவாய் உள்ளன. ஓங்கு முன்னீர் வளம் பெருநாடன் உயர்ந்த கடல் சூழ்ந்த வளப்பமுள்ள பெருநாட்டை ஆள்பவனான மதுசூதனன் என்கிற மது என்னும் அரசுனை அழித்தவன் அவன் உன்னை காக்க மாட்டானா என்று அவள் வாய்விட்டு கதறுகிறாள் ஆழ்வாராகவே பாசுரத்திலே. ராப்பொழுதானது நின்று கொண்டே செல்லுகிறது. அதனால் பிரிவின் துயர் தாழ முடியாமல் தலைவி துடித்து கொண்டிருப்பதை பார்த்து தாயானவள் இறங்கி கூறுகிற பாசுரம் இது. என்னுடைய மகளானவள் ஓர் இரவு ஊழிக்காலம் போல் தன்னுடைய நாயகனை பிரிந்திருக்கிறாளே. திருமாலினுடைய இரட்சகத்தன்மை எப்படி என்றால், விரோதிகளை அழிப்பதும் அடியார்களை காப்பதும் அவனுடைய சுபாவம் என்கிற பொழுது, தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை காத்து ரட்சிப்பதையே தன்னுடைய கடமையாக கொண்டுள்ளவன், என்னுடைய காதலுக்கு முடிவில்லாமல் இந்த இரவுகளும் முடிவில்லையே, என்னுடைய காதலும் ஏற்கப்படவில்லை, இந்த இரவுகளும் முடியவில்லையே என்று சொல்கிறார். நீளிய வாயுள என்பதற்கு என்னும் என்பது இந்த பாட்டினுடைய வினைமுற்று என்று சொல்கிறார்கள். அளப்பரும் தன்மையை ஊழியங்கங்குல் என்பதற்கு அளக்க வறியதையும் அளந்தவன் திருவடிகளையும் அளக்கப் போகிறதில்லை. அளக்கலாகில் வந்து தோற்றேனோ நாடன் என்றது உலகத்தை கடல் முழுங்காமல் இருக்கும்படி காத்து கொண்டிருக்கிற அவனுடைய இரட்சத்துவத்தை புலப்படுத்துகிறது. மதுசூதனன் என்பது உலகத்துக்குடியவரால் நேரும் கலியை தீர்த்து கொடுப்பவன் என்றும் துஷ்ட நிகிரக பரிபாலனத்தையும் சாமர்த்தியத்தையும் புலப்படுத்துகிறது.
ஊழியங்கங்குல் என்பது, கங்குல் என்றால் இரவுக்கு அழகாவது, கற்பத்திலும் கற்பகாலங்களிலும் நீண்டிருப்பதுதான். எம்பெருமானை கூடுதலோ இடைத்தொன்று செய்ய மாட்டாமையால் தாய் வல்வினையேன் என்று தன்னைத்தானே வெறுத்து கொள்ளுகிறாள். இரண்டாவது அடியிலே காதலின் என்கிற ஐந்தின் உருவு ஒப்பு பொருளாது என் காதல் போல நின்று கொண்டிருக்கிற இரவு பொழுது என்று சொல்லலாம். முல்லை அரும்பும் என்னும் பொருள் கொண்ட தளவு என்னும் சொல் தள என விகாரப்பட்டிருக்கிறது. இங்கே தடமுலையுடையவள் என பொருள்படுதலால் அம்மொழி தொகையாய் குறிப்பு பெயரச்சம் தடைமுலை அவளுக்கு அடைமொழி, அழகான முலையுடையவள் என்பது அவருக்கு அடைமொழியாக இருக்கிறது. எம்பெருமானை சேர்வதற்கு காலதாமதத்தை பொறுக்க மாட்டாத ஆழ்வாருடைய நிலையை கண்டு ஞானிகள் நொந்து உரைத்த வார்த்தைகள் என்று இது உள்ளுரை பொருளாக சொல்லுகிறார். உலகம் முழுவதையும் தன்னுடைமையாக ஒட்டு கொண்ட பெருமான் இவரது உட்பகைகளை ஒழித்து இவரை சேர்த்து கொள்ள வல்லவனாக இருக்க போயும் அவனம் செய்யாது வாளாயிருப்பதால் இவருக்கு இந்த அருள் தருமா ஞானத்திருப்பு நெடுகையாக தோற்றுகிறது. ஆற்றாமை திருந்து அது விந்துதலால் இவர தன்மையை வாய்விட்டு கூறியமை இந்த பாட்டிலே விளங்குகிறது. இவரை காக்க வல்லவனாய் பெருமாள் இருந்த பொழுதும் காக்காமல் இருப்பதை பார்ப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. இந்த பாட்டிலே இவருடைய திருமுக மண்டலமும் விளக்கப்படுகிறது. சொல் திறமும் பக்தி வளர்ச்சியும் ஈட்டடியிலே சொல்லியிருக்கிறார் ஆழ்வார் தானான தன்மையிலே. ஆக காக்க ரட்சிக்க பலம் இருந்த போதிலும் அவன் இவரை ஏற்றுக்கொள்ளாததை பார்த்து வருந்துகிற பொழுது ஒரு தாயாக தன்னுடைய மகளின் நிலைமையை கண்டு வருந்துவது போல பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரம். அளப்பரும் தன்மையே ஊழியங்கங்குல் தன் அந்துழாய்க்கு உளப்பெரும் காதலில் நீளிய வாயுல ஓங்கு முன்னீர் வளப்பெரு நாடன் மதுசூதன் என்னும் வல்வினையேன் தளப்பெரு நீன் முறுவல் செய்யவாய தடமுடையே காயேன வாச்சா மனசேந்திரீர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தியல் இருந்த போதில் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.